எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கோம். நம்ம அண்ணா பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கார் ஓட்டி பழகிட்டு இருக்காரு. ஸோ என்ன ரீசன்னா, ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நியூ கார் வந்து நம்ம வீட்டில் வாங்க போகிறோம். ஸோ அவனுக்கு வந்து டிரைவிங் அவ்வளோவா தெரியாது. அதனால இந்த கார் வந்து ஓட்டி பழகிட்டு இருக்கான். ஸோ நம்ம காரில் போக போகிறது கிடையாது. ஏன்னா லைக் அங்கே போய் அந்த கார் வேறு எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதனால ஊபர் புக் பண்ணிட்டு இங்கேருந்து டேரெக்டாக நம்ம வந்து கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில் ரமணி கார் ஷோரூம் வந்து போக போகிறோம். ஸ்லோ ஆக்சிலேட்டர் கொடுறா. ஸோ போகிறோம். என்ன ஃபன்னான விஷயம்னா எல்லாம் கார் வாங்கி லைக் கார் ஓட்டி பழகிட்டு தான் கார் வாங்குவாங்க. ஆனால் நம்ம பையன் ஒரு அவசரத்தில் வந்து கார் வந்து புக் பண்ணிட்டான். ஸோ கார் இன்னைக்கு வரப்போகுது. இதுக்கப்புறம் தான் அவன் ஓட்டியே பழகணும். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அவன் டிரைவிங் ஸ்கில்ஸ் பாருங்க. இப்போதான் டேர்னிங் எடுத்து பழகிட்டு இருக்கேன். எப்படி ரிவர்ஸ் போகணும்னு பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. டேய், கேப் புக் ஆயிடுச்சு. கேப் புக் ஆயிடுச்சுடா. அதை ஒரே நிமிஷம் லாக் எடுத்துவிடு, கால் பண்ணலாம். ஒரு ஆய் சொல்றா. ஹலோ, கார் ஓட்டிடுவியா? ஓடிங்க. லாக் பண்ணுறது ஒரு நம்பர் வந்திருக்கும். ஓகே, ஸோ நம்பர் வந்து வந்திருக்கு. நம்ம கால் பண்ணி பார்ப்போம். வினோத். ஸோ இனி 2-3 நாளில் நம்ம வீட்டில் வந்து வீட்லேயும் ஃபங்க்ஷன் இருக்கு. கால் பிக் பண்ணலையே. எகைன் ட்ரை பண்ணுவோம். ஹலோ. பிரதர் கேக்குதா? பிரதர் இப்போ வந்து கேப் புக் பண்ணியிருந்தேன், வரீங்களா? ப்ரோ லொக்கேஷன் கரெக்டாக ஒரே நிமிஷம் இருங்க. மிதுன் லொக்கேஷன் கரெக்டாக சொல்லு. ஹலோ, இங்கே சேரநகர் டூர் இல்லைங்க, டிடிசிக்கு ஆப்போசிட்டில். அந்த சேரநகர் டூங்க. அங்கே சேரநகர் டூ விநாயகர் கோவில் இருக்கு இல்லைங்க. விநாயகர் கோவில் வந்து 3வது டவர் இருக்கு. அப்படியே அந்த இறக்கத்துல வந்தீங்கன்னா டெட் எண்ட் வந்துடும். ஆமாம் ஆமாம். ஸ்டாப்புங்க சாய்பாபா காலனி. சாய்பாபா காலனிங்க. இங்கே இந்த ரமணி ரமணி கார். மகேந்திரா ஷோரூம் இருக்குங்க, காசு. பையன் இன்னும் ப்ரிப்பேரே ஆகலை, வளரிட்டு இருக்கான். ஸோ சென்னையில் வந்து நல்லா அடிப்பொலி வெயில். ஆனால் இங்கே வந்து நல்லா அட்டை மழை மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ நல்ல கிளைமேட்டு. ஒரு பப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா நியூன்ட்டு. இங்கே வா. கியூட்டல சரியா? ஏன்னா நீ கடிக்கிற மாதிரி இருக்க. அது எவ்வளோ வந்துச்சு அமௌண்ட்டு? 650 தான் காட்டுச்சு. 650 ரூபா. 900 கேட்குறாங்க ப்ரோ அதிகமாக இருக்கே ப்ரோ. சரி ஒரு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. இல்லை நான் நார்மல் தானே போட்டுவிட்டேன் ப்ரோ. அதான் ஒரு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கிக்கோங்க. 900 ரொம்ப அதிகமாக இருக்கே. அப்படியா? ஓகே, இப்போ உங்க அதை ரெடியூஸ் பண்ண முடியாதா? வேற ஆட்டோ ஓகே, இல்லை ப்ரோ இங்கேருந்து சாய்பாபா போகிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி இல்லை நான் விடுங்க, நான் கேன்சல் பண்ணிட்டு வரதை புக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே தேங்க்யூ ப்ரோ. சரி விடு, இவர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, அதனால வேணாம். ஆட்டோ ட்ரிப் இங்கிருந்து சாய்பாபா கோனி போகிறதுக்கு 900 ரூபா கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒர்த்து கிடையாது இவ்வளோ அமௌண்ட்டுக்கு. அதனால நம்ம கேன்சல் பண்ணிட்டு பெஸ்ட் ஆட்டோவை புக் பண்ணிக்கலாம். வேறு ஆப்ஷனே இல்லாமல் கேப் புக் பண்ணியாச்சு. ஆனால் அவர் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சாய்பாபா காலனி இருக்க மகேந்திரா ஷோரூம் வந்தாச்சு. ஸோ கார்லாம் புக் பண்ணியாச்சு. அது சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அக்ரிமெண்ட் சிக்னேச்சரில் பண்ணுறது, தென் இன்வாய்ஸு, நிறைய விஷயம்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லாமே அண்ணா தான் சிக்னேச்சர் பண்ணான். ஸோ எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு. என்ன ஒரு குறை தான், என்ன குறைனா அவன் வந்து ப்ராப்பராக டிரைவிங் இன்னும் கற்றுக்கல. ஸோ நான் வந்து அட்வைஸ் பண்ணேன் செகண்ட்ஸ் கார் வாங்கி நீ கற்றுக்கலாம் அப்படின்னு.
வாங்கினா புதுசாக வாங்கன்னு சொன்னால் சரி ஓகே உன் இஷ்டம் தான் அப்படின்ட்டு அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு கார் வாங்கியாச்சு. ஸோ நிறைய கார் மாடல் பார்த்தோம். ஸோ ஃபைனலாக இந்த கார் மாடல் தான் எங்களுக்கு நாங்கள் நினச்ச மாதிரி செட் ஆச்சு. ஸோ நானும் அண்ணா மட்டும் வந்திருந்தோம். ஸோ அவங்களே வந்து பர்ஃபெக்டாக பூஜையில் போட்டு கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக கார் எடுத்துன்னு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு தான் போகலான்ட்டு இருந்தோம். பட் அவங்க வந்து அந்த குறை எல்லாமே தீர்த்து வச்சுட்டாங்க. ஸோ நாங்களே எல்லாம் பண்ணித்தரோம் அப்படின்ட்டு மாலைலாம் போட்டு 4 வீலுக்குமே 4 எலுமிச்சை பழம் போட்டு நல்லா வேற லெவலில் பூஜை போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனாங்க ஆக்சுவலாக நான் வந்து என் லைஃப்லேயே பார்க்குறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மஹிந்திரா ஷோரூமில் ஒரு நாளைக்கு 40 கார் வந்து அங்கேருந்து டெலிவரி ஆகுது. மாதத்துக்கு 400 கார் வந்து டெலிவரி ஆகுது. ஸோ கோயம்புத்தூர் மட்டும் எப்படின்னா ஸோ ஆல் ஓவர் சென்னையில் தமிழ்நாட்டில் ஸோ எவ்வளோ மஹிந்திரா கார் டெலிவரி ஆகுது ஒரு நாளைக்கு பாருங்கள். ஆனால் அந்த பிஇ மாடல் வந்து அதிகமாக டெலிவரி ஆகுது ஆக்சுவலி. ஏன்னா நான் அங்கே இருக்கும்போதே ஒரு 4-5 கார் வந்து பிஇ மாடல் வந்து டெலிவரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த கார் வாங்கினா எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த கார் பற்றி ஃபுல் வீடியோ ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இருட்டாயிடுச்சு, அதனால் எதுவுமே ஃபுல்லாக போட முடியல. ஜஸ்ட்டு கார் பிக்கப் பண்ணுறது ஸோ சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சொல்லியிருக்கேன். ஆனால் இதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வரும். ஸோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்து நான் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஐம் ரியலி ஹாப்பி. கார் வந்து எடுத்தாச்சு. ஸோ வெளியே தான் இருக்குது. ஸோ காரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சின்ன காம்பேக்ட் மாதிரி. அது வந்து என்ன கிஃப்ட் அது? வாரண்டி கார்டு. வாரண்டி கார்டுலடா, கீ செயின்டா. கீ செயினுமே. ஓகே அது ஸ்மால் கப்பாமா. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஆனால் அப்புறம் அது காரை வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு டவல். டவல். சரி, அது வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கார் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுருக்கு. ஸோ அது பார்க்கலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பையன். ஸோ நம்ம ஓட்டிகிட்டு இருக்க பையன் இதுதான். ஸோ இது வந்து இப்போ வாங்கினது பீஸ்டா. என்ன பேர் வைக்கிற ஃபுல்லாக? வெறும் பீஸ்டா. ஓகே. ஸோ கார் வந்து ஒரு மினி எஸ்யூவியில் நல்லாவே தான் இருக்குது. கரெக்டு தானே? ஒரு 6 பேர் நல்லாவே போகலாம். ஸோ 3XO மஹேந்திரா மாடல். இது வந்து இப்போ காரோட ஃபுல் வியூ. ஸோ இது வந்து 3XO மேனுவல் செகண்ட் வேரியன்ட் தானே? மிட் வேரியன்ட்டு. ஓகே. ஸோ AX5 ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான். ஸோ பெட்ரோல் இன்ஜின். ஸோ பார்த்தீங்களா மாடல் XUV 3XO மாடல். ஸோ கார் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் இதில் என்ன சம்பவம்னா எங்கே ஓட்டிட்டாடி இவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாது. அதான் பிரச்சனை. வண்டியில் ஓட்டுவேன். எப்பங்க ஓட்டுவேன்? வண்டி ஓட்டுவேன்னா அதாவது கொஞ்சம் இந்த டிராஃபிக்கான ஏரியாவில் வந்துட்டு ஓட்டும் போது எனக்கு ஒரு பயம் இருக்குது. பதட்டத்தில் இந்த கியர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஆளே இல்லாத ரோட்டில் வந்து ஓட்டுவேன். அது பழகிக்கலாம். நீதான் குழந்தையோட ஆடையில ரோட் ஓட்டுறது. இல்லை பழகிறதுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து அந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க மஹேந்திராவில். உள்ளே அப்படி என்ன வச்சுருக்கானுங்க சொல்லியாச்சு. இருந்தாலும் அது எப்படி இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஐ மீன் எப்படி கொடுத்துருக்காங்க, ஸோ என்ன மாதிரி பேக்கேஜ் அது ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஓகே ஓகே குயிக் ஸ்டார்ட் கைடு. வண்டி ஸ்பெஷலாக இருக்கும். ஓகே. ஜஸ்ட் அ புக். ஓனர்ஸ் மேனுவல். அது நிறைய அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குல்ல. ஆமாம். யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது பண்ணாங்க. ஓகே. நெக்ஸ்ட் gift. ஓகே. ஸோ மஹேந்திராவில் பார்த்தீங்கன்னா லோகோ போட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே என்ன இங்கே வெளியே வச்சுருக்காங்க பாரு. கார் டாக்கெட்டு, கீ செயினு, மைக்ரோஃபைபர் க்ளோத்து, மக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே. சரி அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணுறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்குது. பேக்கேஜ் நல்லா இருக்கு ஆக்சுவலி. ரொம்ப ஜென்யூனாக லைக் அந்த ப்ரீமியம் தெரியுது ஆக்சுவலி அதுலேயே. ஓகே புரியுதா? இதுதான் ஓகே. ஸோ மஹேந்திராவில் ஒரு மக் கொடுத்துருக்காங்க, க்ளீனிங் கிளாத்து. ஸோ இந்த கீ செயின் மட்டும் 1000 rupees ஆமாம். அது மட்டும் எங்கள்கிட்ட கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. மஹேந்திரா வந்து லைக் இந்தியா ப்ரைடா ஏதாவது சொல்லுவாங்க. என்னது இந்தியா ப்ரைடா, மேட் இன் ப்ரைடா சம்திங். மைக்ரோஃபைபர் கிளாத்து, அதுக்கப்புறம் தான்ப்பா வருதாங்க கீ செயின். இதத்தா 900 rupees சொன்னாங்களா? 900,000 சம்திங் சொன்னாங்க. ஷோ ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் லெதர் தானே. லெதர் தான், நல்லா ப்ரீமியமாக தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ வெயிட்டாகவும் இருக்குது. எஸ்எஸ்
இது என்னன்னா ஓகே புக் வைக்கிறேன். ஐ மீன் வண்டி புக் டேபா வைக்கிறேன் சாரி. அதுதான் வண்டியோட புக் உள்ள வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஓகே அவ்வளோதான், பெருசாக ஒன்றுமே கொடுக்கல. நானும் எதிர்பார்த்தேன். ஓகே guys, இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம வீடியோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வா. ஓகே பை பை.